வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நீங்க யாருங்கிறத அடுத்தவங்க கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தான் ஒரு நல்லவன் அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட ப்ரூஃப் பண்றதுக்காக ரொம்ப 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 போராடி ஓஞ்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த முட்டாள்தனத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க. இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, தேவையே இல்லாத சில பேர்கிட்டையும் தகுதியே இல்லாத சில சில்லறைகள் கிட்டையும் நீங்கள் யாருங்கிறத ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஸோ உங்கள் மேலே உண்மையான அன்பையும் பாசத்தையும் வச்சுருக்கவங்க நீங்கள் யார், எப்படி பண்ணுறவங்க, என்ன கேரக்டர் அப்படிங்கிறத அவங்க கிட்ட நீங்கள் நிரூபித்து தான் அவங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உண்மையான பாசம் வச்சுருக்கவங்க உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸையும் கேட்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்களா சில விஷயங்களை அவங்க கிட்ட சொல்ல நினச்சிங்கன்னா கூட நீங்கள் சொல்லாமலே அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மனுஷங்க உங்களுக்கான மனுஷங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் உங்களை நம்பக்கூடிய கேரக்டர் இருக்கிற சில பேர்கிட்டலாம் நீங்கள் பேசணும்னு அவசியமே கிடையாது. அப்படி இறங்கி போய் நீங்கள் பேசி உங்களுடைய தகுதியை நீங்களே குறைச்சிக்காதீங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே நல்ல எண்ணங்களை நாம் விதைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கான அறுவடை காலம் தேடி வருங்க. ஸோ நீங்கள் நல்லதை நினச்சி பாருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு நடக்கிற அத்தனையும் நல்லதாக நடக்குங்க. இன்னும் சொல்லணும்னா சில நேரத்தில் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ஏதாவது கஷ்டமே வந்தால் கூட நீங்கள் அடுத்தவங்களை கெடுக்காம நல்லதே நினச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. ஸோ ஒரே ஒரு சிம்பிளான விஷயம்தான், நீங்கள் நல்லது நினச்சிங்க, நல்ல எண்ணங்களை விதைச்சிங்க அப்படின்னா அறுவடைக்கான காலம் உங்களை தேடி வருங்க. அதுவே தீய எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களை, அடுத்தவங்க மேலே வன்மத்தை, வெறுப்பை, இது எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு விதைச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சோதனை காலம் நம்மளை தேடி வரும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு நீங்கள் நல்லது நினைக்கலனாலும் பரவாயில்லைங்க, கெடுதல் மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்கிற கெடுதல் உங்களுடைய 7 தலைமுறைக்கும் உங்களை நல்லா வச்சு செஞ்சிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே வளைஞ்சே பழக்கப்பட்ட ஒரு சில சமுதாயம், சில மனுஷங்க கிட்ட சராசரியா நடக்கிறாங்க பார்த்தீங்களா, நேரா நிமிர்ந்து நடக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மனுஷங்களை பார்க்கும்போது திமுறா இருக்கான், திமுறா பேசுகிறான், திமுறா நடந்துக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது பொதுவாகவே வளைஞ்சே பழக்கப்பட்ட சமுதாயத்துக்கு மட்டும் அது கிடையாதுங்க. சில வீடுகள்லையும் சில மனுஷங்க கிட்டையும் அதுதாங்க உண்மை. ஆரம்பத்துல இருந்தே நம்ம வளைஞ்சு 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 முதுகு உடைஞ்சு போன மாதிரி யாருக்கிட்டையுமே எதிர்த்து கேள்வி கேட்காம நியாயம்னு தெரிஞ்சா கூட அதை பத்தி பேசாமலே அமைதியா விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில உங்களுக்கான நியாயத்தை சின்னதா ஒரு இடத்துல நீங்க குரல் கொடுத்து கேட்டா கூட அந்த இடத்துல நிறைய பேர் உங்களுக்கு வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமிரு பிடிச்சவன், சரியான தலகணம் அதிகம் அப்படின்னு பேசுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆரம்பத்திலேயே சொல்கிறேங்க, என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சரின்னு பட்டா அது சரின்னு சொல்லுங்க, தப்புன்னு பட்டா அந்த தப்புன்னு சொல்றதுக்கு தயவு செஞ்சு தயக்கம் காட்டாதீங்க. அப்படி தயக்கம் காட்டிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்லணும்னு நினைச்சா கூட உங்க வாயை அடைச்சு மூளையில உட்கார வச்சிருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்குவம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, தன்னை காயப்படுத்தினவங்களை மறுபடியும் காயப்படுத்துறதுக்கு, பழி வாங்குறதுக்கு நேரம் கிடைக்கிறப்ப கூட எதுவுமே பண்ணாம அமைதியா சில பேர் விட்டுட்டு போறாங்க பாத்தீங்களா, அது தாங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த பக்குவம். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த பக்குவத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. ஏன்னா இங்கே நிறைய பேரோட மனசில் என்ன இருக்கும் தெரியுமா, சில பேர் நம்மளை காயப்படுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் பழி வாங்கணும், நாம் பட்ட கஷ்டத்தை விட பல மடங்கு அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கணும், அட்லீஸ்ட் அதில் பாதியாவது அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள சில எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அது தப்பு கிடையாது. ஆனால் அதனால வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா,
அடுத்தவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த வன்மம் இருக்கு பாத்தீங்களா, அதை அடுத்தவங்களை தாக்குறதுக்கு முன்னால முதல்ல நம்மளை தாங்க தாக்கும். ஸோ அடுத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கிறதுனால நமக்கு தூக்கம் வராது, சாப்பிட முடியாது, மன உளைச்சல்லையே அந்த நாள் முழுக்க போகும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்றேன், சில பேர் தப்பு பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட சில நேரத்துல அமைதியா வந்துருங்க. பக்குவமா கொஞ்சம் அமைதியா வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா, அது கண்டிப்பா சொல்றேன், அது காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். கடவுள் உங்க பக்கத்துல இருக்கிறாரு, உங்க கூடவே தான் இருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்குமே பழி வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த முடிவோ ஒரு சொல்யூஷனோ கிடையவே கிடையாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த வன்ம கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேரக்டர் முதல்ல அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கு முன்னால தன்னை தானே எரிச்சு சாம்பலாக்கிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நீங்க என்னைக்குமே வாய் விட்டு பேசி கெஞ்சி கூத்தாடி நீங்க அவங்க கிட்ட அடிமையா இருக்கிறத விட ஊமையா இருந்துட்டு வந்துருங்க, அது எவ்வளவோ பெஸ்ட்டுங்க. ஸோ புரிஞ்சுக்காத சில ஜென்மங்கள் கிட்ட நீங்க என்னதான் மன்றாடினாலும் அதை கேட்கறதுக்கு அவங்க தயாராகவே இருக்க மாட்டாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு பேசக்கூடிய சில மனுஷங்க கிட்ட நீங்க எக்ஸ்பிளைன் கொடுக்கறதுனால அவங்க திருந்திடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சொல்றேங்க, அவங்க திருந்தவும் மாட்டாங்க, நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், உங்களை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணி உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதை விட்டுட்டு உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு அமைதியா போய்கிட்டே இருங்க. என்னைக்குமே வளர்ச்சியினுடைய இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா போராட்டங்க. ஸோ மனுஷனோட வாழ்க்கையில நீங்க நினைப்பீங்க சாதாரணமா இவன்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டான்பா, இவெல்லாம் லக்கில் வந்துட்டான், இவெல்லாம் சாதாரணமா வந்துட்டான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த சாதாரணம் அந்த வளர்ச்சிக்கு பின்னால அவங்க போட்டிருக்க எஃபோர்ட் என்ன அப்படிங்கிறது, அந்த வளர்ச்சிக்காக அவன் போட்டான் பாத்தீங்களா, அந்த உழைப்பு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நாம வேணாம் நினைக்கலாங்க, ரொம்ப கேஷுவலா இவெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, இவெல்லாம் ஜெயிச்சுட்டான் வாழ்க்கையில, இவெல்லாம் பெரிய விஷயத்த சாதிச்சுட்டான் அப்படின்னு கேஷுவலா அடுத்தவங்க பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வர்றதுக்காக அவங்க இழந்ததை உங்களுக்கிட்ட சொன்னாங்களானோ இல்லை உங்களோட வாழ்க்கையில அந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட வெற்றியே எனக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டு நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில சில பேர் போராடி தான் ஜெயிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வளர்ந்து வந்திருப்பாங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கையில நாம அடுத்தவங்களை என்கரேஜ் பண்றதுனாலும் பரவாயில்லைங்க, யாரையும் மட்டமா குறை சொல்லி தரக்குறைவா இவங்க இவ்வளோதான் இவங்கெல்லாம் சீப்பு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பேசாதீங்க. நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு உலகம், இந்த உருண்டை இருக்கு பார்த்தீங்களா, உலக உருண்டை எப்படி சுற்றிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் சுற்றிக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு நம்ம நிழல்ல இருக்கோம் அப்படின்னா டெஃபினட்டாக நாளைக்கு நமக்கு வெயில் அடிக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு தலைகணத்துல அடுத்தவங்களை குறைச்சி எடை போட்டு பேசிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அவங்க மேலே போயிடுவாங்க, நாம கீழே இருக்கிறப்போ நமக்கே அசிங்கமா இருக்கும், கூச்சமா இருக்கும். அவங்க நம்ம கிட்ட கேஷுவலா பேசினா கூட நம்ம அவங்கள அன்னைக்கு அப்படி பேசிட்டோமே, எப்படா முகம் கொடுத்து பேசுறது அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதனாலதான் ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்தவங்களை பத்தி தெரியாம எந்த ஒரு விமர்சனமும் பண்ணாதீங்க. என்னைக்குமே இந்த கடப்பாறைக்கு இடமே கொடுக்காத அந்த பாறை என்ன பண்ணுனா ஒரு செடியினுடைய வேருக்கு மட்டும் இடம் கொடுக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சில பேரை நம்ம அதிகாரம் பண்ணி அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அவங்க சில பேர் அடங்கவே மாட்டாங்க. ஆனா அன்பால நீங்க அவங்கள ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட தோத்து போறதுக்கு தான் எல்லாருமே தயாரா இருப்பாங்க. அதே மாதிரி தான் எப்படி அந்த கடப்பாறை குத்தி குத்தி அந்த பாறையை உடைச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா கூட இடமே கொடுக்காத பாறை நல்லா பார்த்தீங்கன்னா சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேருக்குள்ள அந்த பாறைக்குள்ள வேர் நல்லா விட்டு நல்லா தளைஞ்சு போய் நிற்கும். அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையிலையும் நாம எப்படி அடுத்தவங்க கிட்ட அணுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தவங்களும் நம்ம கிட்ட பழகுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. யதார்த்தத்தை எடுத்து சொல்றான் பாத்தீங்களா, அந்த மனுஷன் என்னைக்குமே எதிரியாவும் போராளியாவும் தான் அடுத்தவங்க முன்னால சித்தரிக்கப்படுறாங்க. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மை. யதார்த்தமா பேசுறோம், யதார்த்தமா பழகுறோம் அப்படின்னா
சில பேர் நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவரா சீன் போடுற, ஓவரா பேசுற, நீலாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு நம்மளை டாமினேட் பண்றதுக்காகவே சில பேர் கண்ணுக்குள்ள விளக்கெண்ணெயை ஊத்திட்டு காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மனுஷங்களை உங்களோட லைஃப்ல தயவு செஞ்சு கேர் பண்ணவே பண்ணாதீங்க. இது உங்களோட வாழ்க்கை, நீங்க தான் வாழ போறீங்க. கஷ்டமோ நஷ்டமோ அது நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. அடுத்தவங்களை பத்தி ப்ளீஸ் டோன்ட் கேர், அதை பற்றி கவலையே படாதீங்க. அதே மாதிரி உங்களை தேடுறாங்க பார்த்தீங்களா சில பேர், அந்த மனுஷங்களை என்றைக்குமே தொலைச்சிடாதீங்க. அதே மாதிரி உங்களை தொலைச்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, உங்களை விட்டுட்டு உங்களை தேவையே இல்லை அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் என்றைக்குமே தேடவே தேடாதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களை தேடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவங்கள என்றைக்குமே விட்டுறாதீங்க, கெட்டிமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களை தொலைச்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க குப்பைக்கு சமங்க. அவங்கள மறுபடி தேடி பிடிச்சி இழுத்து வச்சுக்கணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிறதுக்கு சமம். ஸோ விட்டுட்டு போனவங்க விட்டுட்டு போனதாகவே இருக்கட்டும். சில பேர் உங்களை எந்த எல்லையில் வச்சுருக்காங்களோ நீங்களும் அவங்கள அந்த எல்லையோடையே நிறுத்திட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. மனுஷங்களுடைய குணங்களில் ஒரு விஷயம், ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாம் பண்ணுற எல்லா தவறுக்குமே பொருத்தமான ஒரு கதையை சொல்கிறது தாங்க. இங்கே நிறைய மனுஷங்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க மேலே தவறு இருக்குன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதுக்கு 52 குறைகள், அதாவது அந்த குறைகளை மறைக்கிறதுக்காக 52 கதைகளையும் காரணத்தையும் நம்மக்கிட்ட புட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மனுஷங்க கிட்ட எதையும் கேட்காதீங்க. ஸோ பொதுவாகவே மனுஷங்களில் 99% இப்படித்தாங்க. ஸோ பொதுவாகவே என்கிட்டே சில பேர் சில விஷயங்களை சொன்னாங்க அப்படின்னா, இந்த இந்த இடத்துக்கு நானே ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். ஸ்டோரி அப்படின்னா புதுசாக உருவாக்கிலாம் சொல்ல மாட்டேன். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்களை நாமளாக கிரியேட் பண்ணுறது தான். இது பொதுவாகவே எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்டோரி தான். எல்லாமே சொல்கிற ஒரு விஷயம்தான். அதுக்காக எல்லாருக்கிட்டையும் கோச்சிக்கிட்டு அவங்க கிட்ட நம்ம பேசாமல் இருக்கிறதோ இல்லை அவங்க மேலே வன்மத்தை காட்டுறதோ அதுவும் மிகப்பெரிய முட்டாள்தனம் தான். மனுஷனாக இருக்கிற எல்லாருக்குமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில காரணங்களை சொல்லத்தான் செய்வாங்க. அதை நாம தான் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக ஒரு 20 நாள் நான் வீடியோ போடாமல் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லீவ் விட்டதுனால நானும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேங்க. அதுக்காக சேனலை கண்டுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எனக்கு நேரமே இல்லை வீடியோ போடுறதுக்கு. அதுவும் இல்லாமல் தொண்டெல்லாம் நல்லா மக்கி போச்சுங்க. கத்தி ஜாலியாக டூர் போயிட்டு என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த 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 லீவை நீங்கள் எந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க உங்களோட ஃபேமிலியோட அப்படிங்கிறத மறைக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் உட்கார்ந்து பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தீராத பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி பிரச்சனை இல்லாத மனுஷனும் கிடையாதுங்க. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு என்னைக்குமே வாழ்க்கையை நொந்துக்காதீங்க. சந்தோஷம் இருக்கிறப்ப தான் என் வாழ்க்கையில் என்னை தேடி என்னைக்கு மகிழ்ச்சி வருதோ அன்னைக்கு தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கவே கிடைக்காதுங்க. உங்களுக்கான நிம்மதியை உங்களுக்கான சந்தோஷத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். உங்களுக்கு சந்தோஷமான பிளேசஸை நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். சந்தோஷமான உறவுகளை உங்கள் கூட தக்க வச்சுக்கணும்னு முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கை ரொம்ப 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 அழகாக இருக்கிறத யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அதை விட்டுட்டு என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு புலம்பிக்கிட்டே உட்கார்ந்துருந்தோம்னா வாழ்க்கை முழுக்க நம்ம புலம்பலை சரி பண்ணுறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்க. நாம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.